கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த ஒரு வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸ்வெல் எனும் மாவீரன். கண்டிப்பா இவரை பத்தி பேச வேண்டிய டைம் வந்தாச்சுன்னு சொன்னோம். ஆர்சிபிக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. வில் ஜாக்ஸ் போயிட்டாரு. ஸோ அவருக்கப்புறம் இவர் தான் டீமுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் ஆர்சிபியில் எப்படி விளையாண்டுருக்காரு, சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்ட் எப்படி விளையாண்டுருக்காரு, ஃபைனல் மேட்ச்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இவர் கண்டிப்பா அணிக்குள்ள வரணுமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நம்ம இந்த டாபிக் குள்ள வரோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏசிபி இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருங்கப்பா. ஸோ நம்ம தான் இந்த மேட்ச் ஆடி ஆகணும், சீக்கிரமே ஆடி ஆகணும். இந்த வருஷம் கோப்பையை விட்டுறக்கூடாது. போன வருஷம் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி போட்டோமோ அதே முயற்சி இந்த பக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா எப்பவும் போல 10-15 நாளுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ மொயின் அலி அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா இங்கிலாந்து பிளேயர்ஸுமே அப்படியே ஜூட் விட்டாச்சு, எல்லாருமே கிளம்பியாச்சு. ஸோ அதுல ஆர்சிபி நம்பிக்கை நாயகனான, நம்பிக்கை நட்சத்திரமான, என்ன வேணாலும் சொல்லலாம், வில் ஜாக்ஸ் கிளம்பிட்டாருங்க. வில் ஜாக்ஸ் டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் அப்படிங்கிறது மிடில் ஆர்டர்ல தெரிஞ்சுது. சில பேர் சொல்லலாம், என்ன ப்ரோ ஆடினாரு, வெறும் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு. ஐபிஎல்ல ஒரு செஞ்சுரி அடிக்கிறதே பெரிய விஷயம். அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்க. அதை தாண்டி ஒவ்வொரு மேட்சும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இதே 14 மேட்ச் தொடர்ந்து ஆடி இருந்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் 450 ரன்னுக்கு மேல குறைஞ்சபட்சம் அடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அவரால் ஆட முடியாம போச்சு. ஏன்னா முதல் மேட்ச்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவர் உள்ள வரணும்னு சொல்லிட்டு. நான் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஸோ கேமை நல்லா வாட்ச் பண்ற எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய பிளேயர்னு சொல்லிட்டு. ஸோ சரியான கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் மேட்ச் இறங்கின உடனே செஞ்சுரி. அதை தாண்டி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஆடிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். ஆனா எஸ்ஐடி டுவெண்ட்டில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருங்க. இவர் உள்ள வர டைம்ல ஆக்சுவலா இவர் உள்ள வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, மிடில் ஆர்டர்ல பெரிய இம்பாக்ட் இல்ல ஆர்சிபி கிட்ட அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி மேட்ச் டாப் 3 அடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு இருக்கும்போது மேக்ஸ்வெல்லும் பார்த்தோம் அப்படின்னா சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மேக்ஸ்வெல்லே இல்ல, போதும் என்னால முடியல, நான் வெளியில வந்துக்கிறேன், எனக்கு பல வில் ஜாக்ஸ் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் 2 மேட்ச் பார்த்தாருங்க. 3வது மேட்ச்ல இருந்து பிரிச்சு வீசிட்டாரு. ஸோ நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் இயர்ல இதை விட பெட்டரா டீமை நல்ல பொசிஷன் கூப்பிட்டு போவாருன்னு நம்புவோம். தேங்க்யூ வில் ஜாக்ஸ். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். ஸோ இவருடைய சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம முக்கியமான ஒரு மாமன்னரை பத்தி பேசி ஆகணும், கிளென் மேக்ஸ்வெல். இவரை பத்தி பேசறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இந்த சீசன் மட்டும் கிடையாது, அவருக்கு அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்டையில பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிரெயின்ல ஒரு சில பிரச்சனைகள், அது பிரெயின்னு சொல்றதை விட மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு சொல்லணும். ஸோ அடிக்கடி பல விஷயங்களை போட்டு குழப்பிட்டு ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க தெரியுமா லைஃப்ல. அது வேற யாரும் கிடையாது, கிரிக்கெட் லைஃபை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் தான். திடீர்னு நல்லா போயிட்டு இருப்பாரு, பயங்கரமான கான்ஃபிடென்ட்ல இருப்பாரு, திடீர்னு மனசுல ஏதாவது போட்டு குழப்பிப்பாரு. ஸோ நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்காரு. ஒன்று ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பத்தி யோசிச்சுட்டே இருப்பாராமா. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது. ஸோ சின்ன ஒரு இடைவேளை அப்படிங்கறத எடுத்துக்குவாரு. இப்போ மட்டும் கிடையாதுங்க, ஒரு பஞ்சாப் கிங்ஸுக்கு எகேன்ஸ்ட் ஆடிட்டு இருந்தார் தெரியுமா. சாரி, பஞ்சாப் கிங்ஸுக்கு எகேன்ஸ்டா இல்ல, பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல ஆடிட்டு இருந்தார் தெரியுமா. அந்த சீசன்ல ஒரு 6 கூட அடிக்கல. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க. அந்த ஒரு ஷாட்டை பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் தான் அடிப்பாரு. 1 பிட்ச் ஆகி அது 4 போயிடும். ஸோ பவுண்டரி போனதுனால வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸ் தோத்துருவாங்க. அந்த சீசன்ல ஒரு 6 கூட வரல. ஆனா அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் தெரிக்க விட்டாரு. ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த டைமிங்ல நல்லா பண்ணாரு. அந்த டைமிங்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பஞ்சாப் கிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இடைவேளை. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்லயும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ங்கிற மாதிரி. 6 மாசம் 7 மாசம் பக்கம் நல்ல ரெஸ்ட். கிரிக்கெட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா பார்ட்டி பண்ணது, வீட்டில் இருக்கிறது, ஸோ மைண்டை கண்ட்ரோல் பண்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸையும் விடாம ஸோ பயங்கர ஃபிட்டா திரும்பி வந்தாருங்க. ஆஸ்திரேலியாக்காகவும் செம்மையான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு மனுஷன், தெரிக்க விட்டுட்டு இருந்தாரு. அங்க ஆரம்பிச்சது வேர்ல்ட் கப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆப்கானிஸ்தான் கூட யாருனாலும் மறக்க முடியுமா, ஒரு கால் உடஞ்சப்ப கூட ஸ்டாண்ட்ஸை மாத்தாம நின்ன இடத்துல இருந்து எப்பா இந்த மனுஷங்கிட்ட இருக்க டேலண்ட் என்னன்னு சொல்றது. 10 கிட்டா கண்டிப்பா எரிமலையா வெடிப்பாருங்க, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா 10 கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுதான் கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் 10 கேட்டா இப்போ வரைக்கும் 10 கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இல்லை. ஆனா பவுலிங்ல 2-3 தடவை வந்துட்டு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப குரூசியலான டைம் சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டா எக்கனாமிக்கலாவும் போச்சிருக்காரு. சிஎஸ்கேக்கு எதிரான முதல் மேட்ச்லயே நல்லா போட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ல பெருசா பார்க்க முடியல. ஸோ வேற வழி இல்லாம கடைசி மேட்ச்ல அவரு பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சிஎஸ்கேக்கு எதிரான ரெக்கார்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போரா தான் இருக்கு. ஜட்டுக்கு எகேன்ஸ்டா பார்த்தோம் அப்படின்னா பல தடவை அவுட் ஆயிருக்காரு. ஆனா அங்க குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம், அது மேக்சிமம் 90% எல்லாமே பகல் மேட்ச். ஸோ இரவு மேட்ச்ல அவர் வந்துட்டு கொஞ்சமாவது அவுட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டா பஞ்சாப்ல இருக்கும்போது பயங்கர ரெக்கார்ட் 40 பால்ல 95 எல்லாம் அடிச்சிருக்காருங்க. ஸோ இது வெறித்தனமா ஆடி இருக்கிறாரு மனுஷன். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா ஆடி இருக்காரு சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டா. ஸோ ஒன்ஸ் அகைன் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம், ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட அவங்க கால்குலேஷன் படி இங்கிருந்து 4 கேம் இருக்கு. ஆனா இந்த
ஒரு கேமை தோத்துட்டா கேமே கிடையாது. அதனால எவ்வளோ முடியுமோ அடிச்சு முடிச்சு ஸோ அட்லீஸ்ட் ஒரு 200+ போட்டுட்டாவது நம்ம நிம்மதியாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் தேவைப்படுது. ஸோ ஸ்பின்னர்களுடைய வலையில மாட்டாம ஸோ எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அந்த ஒரு மேட்ச் தானே அப்படிங்காம ஆடினாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும். ஆனால் அவரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ மேட்ச் பெஞ்ச் பண்ணிட்டு ஸோ அவரே தான் கேட்டு பெஞ்ச் பண்ணாரு. திடீர்னு ஒரு மேட்ச் இறங்கி ஆடுப்பா அப்படின்னு சொன்னோம்னா மாட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் மாட்டலைன்னா கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல்லை எப்பவுமே நம்புவேன். பட் இருந்தாலும் அவருக்கு லிட்டில் பிட் டைம் அப்படிங்கிறது தேவைப்படுது. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா ரெஸ்ட் எடுத்த டைம் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. இந்த தடவை அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்ட வேண்டிய நேரம். ஒரு மேட்ச் ஒரே ஒரு தடவை ஆஸ்திரேலியாக்காக பண்ண அந்த ஒரு மேக்ஸ்வெல் ஆர்சிபிக்காக பண்ணுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க கிளென் மேக்ஸ்வெல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா சொல்லுங்க. வில் ஜாக்ஸ் எத்தனை பேர் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.